ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் ஆங்கிலம் நம்ம டே 7ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டென்சஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டென்சஸ்க்கான ஃபார்முலாலாம் புரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியணும். அடுத்தது இர்ரெகுலர் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் அடிப்படை ஆங்கிலம் பேசுகிறதுக்கு நமக்கு அல்லது டென்சஸ்லாம் வாக்கியங்கள்லாம் உருவாக்குறதுக்கு நமக்கு 100 மோஸ்ட் காமன் வேர்ப்ஸ் என்னது, ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப அடிப்படையான ரொம்ப காமனான ஒரு 100 வேர்ப்ஸ் என்னது அப்படின்றதாவது தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். நமக்கு வேர்ப்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அது நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை, ஒரு ஆக்ஷனை குறிக்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேர்ப்ஸ்க்கு வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா, நம்ம இன்ஃபார்மலாக எப்படி சொல்லிக்கலாம்னா V1, V2, V3 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ V1 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை ரூட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகிறேன், போகிறேன் அப்படின்னு வந்தாலும் சரி, வந்தேன், போனேன் அப்படின்னு வந்தாலும் சரி, வருவேன், போவேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் சரி, இதுக்கு ரூட் வேர்ப் என்னது? வா, போ, அதுதான் இல்லையா? ஸோ அதே போல் இங்கிலீஷில் வந்து ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு லவ், பிரேக் அப்படின்றது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதுக்கடுத்தது V2 அப்படின்னு சொல்கிறோம். V2ன்றதை நம்ம வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். இது வந்து கடந்த கால ஆக்ஷனை குறிக்கும். அப்போ லவ் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா லவ்ட். பிரேக் இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா ப்ரோக். அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கடந்த கால ஒரு வினையை தான் குறிக்கும், அதாவது முடிஞ்சு போன ஒரு வினையை தான் குறிக்கும். ஆனால் இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ளஸ் இந்த பேசிவ் வாய்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், இதுதான் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ். இப்போ நம்ம ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ கோ, ஐ கம், ஐ வாட்ச். ஓகே, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோ, கம், வாட்ச் இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம், ஐ ஹாவ் அன் ஐஸ்கிரீம், ஐ நோ ஹிம். இங்கே பாருங்கள் வாண்ட், ஹாவ், நோ இது எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஓகே, இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே போல் இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் பயன்படுத்திக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம், கோ தேர் அப்படின்னு சொல்லுவோம், சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கம், கோ, சிட், ஸ்டாண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம பயன்படுத்தலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வில் கோ, ஐ வில் கம், ஹில் கம் டுமாரோ, ஐ வில் மீட் ஹிம் டுமாரோ அப்படிலாம் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கம், கோ, மீட் இது எல்லாமே ஓகே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் வித் மாடல் வேர்ப்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னால் செய்ய முடியுன்றதை ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது ஐ குட் டூ, ஐ மஸ்ட் டூ, ஐ ஷுட் டூ, ஐ மே டூ, ஐ மைட் டூ இப்படிலாம் சொல்லுவோம். அப்போ கேன், குட், மே, மைட், ஷுட், மஸ்ட் இது எல்லாமே மாடல் வேர்ப்ஸ். ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸுக்கு அடுத்ததாக நம்ம இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஓகே, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ வென்ட் டு மீட் ஹிம் எஸ்டர்டே. ஐ வென்ட், வென்ட்ன்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஐ saw him yesterday. saw அப்படின்றது சியோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் ப்ளஸ் இது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் 3 டென்சஸில் பயன்படுத்துவோம். தெர் ஆர் 12 டென்சஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். அதில் வந்து 3 டென்சஸ் என்னதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 3 டென்சஸில் பயன்படுத்துவோம். பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா 8 டென்சஸில் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ பேசிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 8 டென்சஸ் தான் இருக்குது. அந்த 8 டென்சஸ்லையுமே நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம பயன்படுத்துவோம். அதே போல் சில
ஆட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்ஸ் அ broken chair அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ broken chair. ஸோ broken ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb ப்ளஸ் அது வந்து ஒரு ஆட்ஜெக்டிவ் போல் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லையா. ஸோ சில பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து ஆட்ஜெக்டிவ் போலையும் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்ததாக வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 கேட்டகரிஸில் வகைப்படுத்தலாம். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, அதாவது V1 இருக்கு இல்லையா. ஸோ V1க்கு பக்கத்தில் நம்ம ஈடி போட்டாவே போதும். ஈடி போட்டாவே போதும். அது எப்படி மாறும் அப்படின்னா V2வாக மாறிடும், அது போல் V3ஆக மாறிடும். ஸோ V1 பக்கத்தில் ஈடி சேர்த்தாவே போதும், அது வந்து பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாறிடும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாறிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், குக்கு இருக்குது. ஸோ குக் பக்கத்தில் ஈடி போட்டால் போதும், குக்ட் V2வாக மாறிடுது. அதே போல் ஈடி போட்டால் போதும், அது V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மாக மாறிடுது. இப்போ வாஷ் அப்படின்றது V1, இது கூட ஒரு ஈடி போட்டால் போதும், அது V2வாக மாறிடும், அதே போல் V3ஆக மாறிடும். இப்போ சில வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈல முடியும் இல்லையா, ஏற்கனவே ஈல முடியும். ஸோ இது போன்ற வேர்ப்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டி சேர்த்தாவே போதும். ஓகே, டி சேர்த்தாவே போதும், அது V2வாக மாறிடும் அல்லது V3ஆக மாறிடும். இப்போ வைப் பாருங்கள், ஈல முடியுது ஆல்ரெடி, அப்போ நம்ம டி சேர்த்தாவே போதும், அது வந்து V2வில் மாறிடும், அதே போல் V3யில் மாறிடும். ஸோ இது போல் இந்த V1க்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம ஈடி போட்டாவோ அல்லது டி சேர்த்தாவோ அது V2வா V3ஆக மாறிடும் அப்படின்னா அதை தான் நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது இல்லையா. ஈடி போட்டாவே அது V2 V3ஆக மாறிடும், அல்லது ஈல முடிஞ்சதுன்னா டி போட்டாவே அது V2 V3ஆக மாறிடும். இதில் வந்து ஒரு ரெகுலாரிட்டி, ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ், ஓகே, முக்கால்வாசி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்ப்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்னது அப்படின்னா, இங்கே அந்த ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் இருக்காது, நோ ஃபிக்ஸ்டு பேட்டர்ன். இங்கே பாருங்கள், இங்கே கோ, இப்போ வந்து நம்ம இதை பாஸ்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு கோட் அப்படின்னு போட முடியுமா? தப்பு. இதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா வென்ட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னதுன்னா கான். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது, ஒரு ரெகுலாரிட்டி கிடையவே கிடையாது. ஸோ இர்ரெகுலாரிட்டி இருக்கின்றதால தான் இதை வந்து நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ன்றோம். அதே போல் இங்கே பாருங்கள், கம், கேம், கம், ஹிட், 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 செல், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? சோல்ட். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னதுன்னா சோல்ட். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டர்ன் கிடையாது, இதில் ஒரு ரெகுலாரிட்டி கிடையாது. அதனால தான் இதை வந்து நம்ம இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேர்ப்ஸை வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனப்பாடம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இல்லை மற்றவங்க இங்கிலீஷில் பேசும்போது அவங்க பேசுகிறத கேட்டு பை லிஸ்னிங், ஓகே. ஸோ அது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி ரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நம்ம V2வா V3ஆக மாற்றுறது ரொம்பவே ஈஸி. அடுத்தது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ டைப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் 3 ஃபார்ம்ஸ் ஆர் சேம். அதாவது V1, V2, V3 எல்லாமே ஒரே வேர்பாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஹிட், 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 3 ஒரே வார்த்தை தான் இல்லையா. கட், 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 3மே ஒரே வார்த்தை. இது வந்து V1, V2, V3, V1, V2, V3, V1, V2, V3, புட், புட், புட். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையாக இருக்குது. ஸோ இது போல் இருக்கிறது வந்து ஒரு டைப். இப்போ டைப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ஸ் ஆர் சேம். அதாவது இது வந்து பேஸ் ஃபார்ம் ஒன்றா இருக்கும், இது ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ பாருங்கள், டெல், அதனுடைய V2 என்னதுன்னா டோல்ட், V3 என்னதுன்னா டோல்டு. அப்போ பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் சேமாக இருக்குது பாருங்கள். அதே போல் சே, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் செட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் செட். பே, அதனுடைய V2 பெய்ட், அதனுடைய V3யும் பெய்ட். அப்போ பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் சேமாக இருக்கும், இது மட்டும் தனியாக வித்தியாசமாக இருக்குது. இது வந்து டைப் 2. இப்போ டைப் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் சேமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கம், கேம், கம். ஸோ இந்த கம் சேமாக இருக்குது பாருங்கள். ஓகே, ரன், ரேன், ரன். பிகம், ஓகே, பிகேம், பிகம். அப்போ இங்கே பாருங்கள், கம், கம், ரன், ரன்,
become. ஸோ நடுவில் மட்டும் மாறி வந்திருக்கு. அதான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதான் டைப் 3. இப்போ டைப் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் 3 ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இதுக்கு ஆப்போசிட். ஓகே, இதுக்கு ஆப்போசிட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும், இதில் 3மே வித்தியாசமாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், பிரேக் அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ப்ரோக். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் broken. அதே போல் ஸ்பீக் இதனுடைய V2 ஸ்போக், V3 ஸ்போக்கன். அதே போல் தான் கோ, வெண்ட், கான். அப்போ 3மே வேறு வேறையாக இருக்குது. இது வந்து டைப் 4. அடுத்ததாக நம்ம அடிப்படை ஆங்கிலம் பேசுகிறதுக்கு தேவையான 100 மோஸ்ட் காமன் வேர்ப்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரெகுலர் வேர்ப்ஸும் கற்றுப்போம். ஓகே, அதே போல் இர்ரெகுலர் வேர்ப்ஸும் நம்ம கற்றுப்போம். அதே போல் இந்த வேர்ப்ஸோடைய V1 என்னது, V2 என்னது, V3 என்னது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ப்ளஸ் இதனுடைய தமிழ் மீனிங் என்னது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல காமனான ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆஸ்க், ஆஸ்ட், ஆஸ்ட். வாயால் கேள், அதாவது காதால் கேட்குறது கிடையாது, காதால் கேட்குறது ஹியர். இது வந்து ஆஸ்க், வாயால் கேட்குறது, கேள்வி கேட்குறது, ஏதாவது ஒரு பொருளை மற்றவங்கள்ட்ட கேட்குறது, அந்த கேள். சேஸ், சேஸ்ட், சேஸ்ட், துரத்து. சூ, சூட், சூட், மெல்லு, அசைப்போடு. கிளைம், கிளைம்ட், கிளைம்ட், ஏறு. டிபார்ட், டிபார்ட்டட், டிபார்ட்டட், புறப்படு. எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ்ட், எக்ஸ்பிரஸ்ட், வெளிப்படுத்து. ஃபேஸ், ஃபேஸ்ட், ஃபேஸ்ட், சந்தி. ஃபெய்டு, ஃபெய்டட், ஃபெய்டட், வாடு, மறை, வதங்கு, அதாவது வாடி போதல், மறைந்து போதல், வதங்குதல். ஃப்ளோட், ஃப்ளோட்டட், ஃப்ளோட்டட், மித, மிதக்க விடு. ஃப்ளோ, ஃப்ளோட், ஃப்ளோட், வழிந்தோடு. ஃப்ரைட்டன், ஃப்ரைட்டன்ட், ஃப்ரைட்டன்ட், பயமுறுத்து. ஹெசிடேட், ஹெசிடேட்டட், ஹெசிடேட்டட், தயங்கு. ஹயர், ஹயர்ட், ஹயர்ட், வாடகைக்கு எடு, வாடகைக்கு விடு. இன்டரப்ட், இன்டரப்டட், இன்டரப்டட், இடையில் குறுக்கிடு. லாங், லாங்ட், லாங்ட், ஏங்கு. நாக், நாக்ட், நாக்ட், தட்டு, இடி. மேனேஜ், மேனேஜ்ட், மேனேஜ்ட், சமாளி, நடத்து, இயக்கு. மர்மர், மர்மர்ட், மர்மர்ட், முணுமுணு. ஆர்கனைஸ், ஆர்கனைஸ்ட், ஆர்கனைஸ்ட், ஏற்பாடு செய், ஒழுங்கமை. பாடன், பாடன்ட், பாடன்ட், மன்னிப்பலி. போர், போர்ட், போர்ட், ஊற்று. ப்ரொட்டஸ்ட், ப்ரொட்டஸ்டட், ப்ரொட்டஸ்டட், போராட்டம் செய். குவாரல், குவாரல்ட், குவாரல்ட், சச்சரவிடு, சண்டையிடு, அதாவது வாயால் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். ரெய்ஸ், ரெய்ஸ்ட், ரெய்ஸ்ட், உயர்த்து. ரெடியூஸ், ரெடியூஸ்ட், ரெடியூஸ்ட், குறை. ரீஃபண்ட், ரீஃபண்டட், ரீஃபண்டட், பணம் திருப்பிக் கொடு. ரெஸ்கியூ, ரெஸ்கியூட், ரெஸ்கியூட், காப்பாற்று. ரிவீல், ரிவீல்ட், ரிவீல்ட், வெளிப்படுத்து. ராப், ராப்ட், ராப்ட், கொள்ளையடி. ரஷ், ரஷ்ட், ரஷ்ட், வேகமாக போ. ஸ்கோல்ட், ஸ்கோல்டட், ஸ்கோல்டட், திட்டு. ஸ்கிரிபிள், ஸ்கிரிபிள்ட், ஸ்கிரிபிள்ட், கிறுக்கு. ஸ்நாட்ச், ஸ்நாட்ச்ட், ஸ்நாட்ச்ட், பிடுங்கு. ஸ்பாயில், ஸ்பாயில்ட், ஸ்பாயில்ட், வீணாக்கு, கெடு, கெட்டுப்போ. ஸ்டர், ஸ்டர்ட், ஸ்டர்ட், கலக்கு. ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச்ட், ஸ்ட்ரெச்ட், விரி, நீட்டு. சஸ்பெக்ட், சஸ்பெக்டட், சஸ்பெக்டட், சந்தேகப்படு. வெய், வெய்ட், வெய்ட்,
எடை போடு. whisper, whispered, whispered. கிசு கிசு வென்று பேசு. wipe, wiped, wiped. துடை. அடுத்ததா irregular verbs. burn, burnt, burnt. எரி. beat, beat, beaten. அடி, துடி, தோற்கடி. begin, began, begun. தொடங்கு. bite, bit, bitten. கடி. break, broke, broken. உடை, முறி. buy, bought, bought. விலைக்கு வாங்கு. bring, brought, brought. கொண்டு வா. build, built, built. கட்டு. catch, caught, caught. பிடி. come, came, come. வா. cut, cut, cut. துண்டி, வெட்டு. choose, chose, chosen. தேர்ந்தெடு. dig, dug, dug. தோண்டு. do, did, done. செய். draw, drew, drawn. வரை, இழு. அதாவது ட்ராயரை பிடிச்சி இழுப்போம் இல்லையா, அந்த இழு. இல்லை ஸ்க்ரீன்லாம் பிடிச்சி இழுப்போம், அந்த இழு. ட்ரிங்க், drank, drunk. குடி. drive, drove, driven. ஓட்டு, விரட்டு. மாட்டெல்லாம் விரட்டி விடுறது, வண்டியை ஓட்டுறது. eat, ate, eaten. சாப்பிடு. feel, felt, felt. உணர். fight, fought, fought. சண்டை போடு. find, found, found. கண்டுபிடி. fly, flew, flown. பற, பறக்க விடு. fall, fell, fallen. விழு, கீழே விழு. forget, forgot, forgotten. மற, மறந்து போதல். get, got, got. வாங்கு, பெறு. give, gave, given. கொடு, அளி. go, went, gone. செல்லு, போ. grow, grew, grown. வளர். hang, hung, hung. தொங்கவிடு. have, had, had. வைத்திரு, கொண்டிரு. hear, heard, heard. கேள், அதாவது காதால் கேள். hide, hid, hidden. மறைத்து வை, மறைந்து கொள். keep, kept, kept. வை, வைத்திரு. know, knew, known. தெரிந்திரு, அறிந்திரு. learn, learnt, learnt. கற்றுக்கொள். lie, lay, lain. கிட, படுத்திரு. lose, lost, lost. இழ, தொலைத்துவிடு. make, made, made. உருவாக்கு, செய். meet, met, met. சந்தி. put, put, put. வை, போடு. read, read, read. இங்கே பாருங்கள், ஸ்பெல்லிங்லாம் சேம் தான், பட்டு ப்ரொனன்சியேஷன் மட்டும் மாறுது. read, read, read. வாசி. run, ran, run. ஓடு. say, said, said. சொல். see, saw, seen. பார். send, sent, sent. அனுப்பு. show, showed, shown. காட்டு. sing, sang, sung. பாடு. sit, sat, sat. உட்கார். sleep, slept, slept. தூங்கு. speak, spoke, spoken. பேசு. spend, spent, spent. செலவு செய். stand, stood, stood. நில், தாங்கு. swim,
swam, swum, நீந்து. take, took, taken, எடு. teach, taught, taught, கற்றுக்கொடு. tell, told, told, சொல். think, thought, thought, யோசி, நினை. throw, threw, thrown, எரி. wake, woke, woken, எழுந்திரு. wear, wore, worn, அணி, ஆடையணி. understand, understood, understood, புரிந்து கொள். win, won, won, வெற்றி பெறு. write, wrote, written, எழுது. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம டே 8ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.